வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் வீட்டிலேயே கரும்பு ஜூஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். பொங்கலுக்கு வாங்கி வச்ச கரும்பு நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் அப்படியே கூட வச்சுருப்போம். இது ரொம்ப ஈஸியாக நம்ம ரோடு கடையிலலாம் இருக்க மாதிரியான டேஸ்ட்டோட கரும்பு ஜூஸ் எப்படி போடுறதுன்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கரும்பை தோல் சீவிட்டு ஒரு ஷார்ப்பான கத்தியில் மெதுவாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு ஃபுல் கரும்பு எடுத்திருக்கேன், அதனால் எனக்கு இவ்வளோ பீசஸ் கிடச்சிருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் இந்த அளவுக்கு ஜாரில் ஃபில் பண்ணிவிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். நீங்கள் அதிகமாக தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப டைல்யூட் ஆகிடும் ஜூஸு. ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய ஜார் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியான ஃபில்டரில் முதல்ல நம்ம அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அகலமாக இது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எல்லா ஜூஸையும் எடுத்ததுக்கப்புறமா நான் கடைசி பேட்ச் போடும்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்து அரைச்சிருக்கேன். ஒரு கரும்புக்கு எனக்கு இவ்வளோ ஜூஸ் கிடச்சிது. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டீ ஃபில்டர் பண்ணுற இந்த ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி ஜாரில் போட்டு நீங்கள் அரைச்ச உடனே சூப்பரான கரும்பு ஜூஸ் வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. இந்த வாட்டி நீங்கள் பொங்கலுக்கு வாங்கி வச்சுருக்க கரும்பு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, யாருக்கும் கொடுக்கல அப்படின்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஷார்ட் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். தேங்க்யூ.